வணக்கம், இது உங்கள் நவகிரக விஞ்ஞான ஜோதிடம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு புத்தாண்டு பலன்கள். காலபுருஷ தத்துவப்படி 11வது ராசியான கும்பராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும்னு பாப்போம். கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த கும்பராசி அப்படின்னு சொன்னாவே அதுல வரக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் மற்றும் 4ஆம் பாதம், சதய நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள். அது மட்டும் இல்லாம பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் கொண்டது. இந்த கும்பராசியில மூலத்திரிகோண பலம் பெறக்கூடிய கிரகம் சனி பகவான். அதனால கும்பராசியில் இருக்கும் உங்களுக்கு எப்பயுமே வாழ்க்கையில உயர்ந்த எண்ணங்கள், அதே மாதிரி பெரிய லெவல்ல வாழ்க்கையில சாதிக்கணும். நம்ம மத்தவங்க மாதிரி சாதாரணமா இருக்க கூடாது. நம்ம ஒரு வித்தியாசமா ஏதாவது முயற்சிகள் பண்ணி வாழ்க்கையில ஜெயிக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி பெருமைப்படுற மாதிரி நம்ம நடந்துக்கணும், புகழ் பெறணும் அப்படின்ற எண்ணங்கள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு எப்போதுமே இயற்கையாகவே இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. கும்பராசி அன்பர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். கும்பராசியில் இருக்கும் உங்களுக்கு இப்ப 7.5 சனி நடக்குது. அதனால கும்பராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு 1.5 வருஷத்துல நிறைய பேருக்கு தொழில்ல வளர்ச்சிகள் இல்ல, ஏதோ போயிட்டு இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஏதோ கடன் கட்டிட்டு இருக்கேன், ஆனாலும் இந்த நிலைமை அப்படியே இருந்துருமா அப்படின்னு ஒரு பயவுணர்வு எப்பவுமே உங்களுக்கு இருக்கு. சில விஷயங்கள்லாம் முயற்சி பண்ணி சக்சஸ் ஆகலைன்ன உடனே இது எல்லாம் ஆகாது போல இருக்கு, நம்பலாம் எதுவும் செய்ய முடியாது போலிருக்குன்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை கடந்த 1.5 வருஷத்துல மட்டும் நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு வந்திருக்கு. தொழில்ல வாய்ப்புகள் கம்மி ஆயிடுச்சு. முன்னாடி எல்லாம் நிறைய பண்ணோம், ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எல்லா வாய்ப்புகளும் சுருங்கிட்டே வருது. வெளியில கடன் ஏதாவது வாங்கினாலும் சமாளிக்க முடியல. கடன் வாங்கி தொழில்ல போட்டு வளர்ச்சி அடையலாம், ஏதாவது வகையில பணத்தை பெருக்கிடலாம். நமக்கு கொஞ்சம் கடன் இருக்கு, அந்த கடன் எல்லாம் குறைச்சரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன், ஆனாலும் எதுவும் நடக்க மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட்லாம் பேங்க்ல லோன் அப்ளை பண்ணா ஈஸியா கிடைக்கும், ஆனா இப்ப அதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு வருந்தக்கூடிய ஒரு சூழல்ல நிறைய கும்பராசி அன்பர்கள் இருக்கீங்க. தொழில் பண்றவங்க ஏதாவது புதுசா ஆரம்பிக்கலாம்னு நினைச்சா அதுல வாய்ப்புகள் வராது, தடைகள் தாமதங்களா போயிட்டு இருக்கும். நீங்க என்ன நினைச்சீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா சில நேரங்களில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய கடந்த காலகட்டங்கள்ல இருந்து இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய புத்தாண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக அமைய போகுது. காரணம் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்க போறாரு. ஏப்ரல் மாசத்துக்கு மேல் அவர் 4ஆம் இடத்திற்கு வர போறாரு, சுகஸ்தானத்துக்கு வர போறாரு. அதனால உங்களுக்கு வர்ற ஜனவரியில் இருந்து நிறைய மாற்றங்கள் கண்டிப்பா கிடைக்கும். நீங்க எதெல்லாம் முயற்சி பண்ணீங்களோ அந்த முயற்சிலாம் கை கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்கும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் கும்பராசி அன்பர்கள் பண்ணாம இருக்கணும். அது என்னன்னா, பணம் நிறைய கடன் வாங்கி போட்டு எதுவும் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அதுவும் கடன் வாங்கினா கூட பரவாயில்ல, வெளியில அதிக வட்டிக்கு வாங்கி போட்டு நம்ம செய்யலாம், செஞ்சா நம்ம நினைச்ச மாதிரி நடக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல ஒரு தப்பு வந்து அதன் மூலமா கொஞ்சம் கஷ்டப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மத்தபடி இந்த கும்பராசியில் அன்பர்கள் இருக்கக்கூடிய தொழில் அதிபர்களுக்கு நிறைய மாற்றங்கள் வரும், வாய்ப்புகள் வரும், தொழில்ல வளர்ச்சி வரும், லாபங்கள் நிறைய வரும். உங்களுக்கு யாராவது பணம் கொடுக்க வேண்டி இருந்தா அவங்க உங்க பணத்தை திரும்ப கொடுத்துருவாங்க. எல்லா இடத்துல இருந்தும் பணம் வரும், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. பெரிய அளவுல முதலீடு பண்ணி எதுவும் ஆரம்பிக்கணும்னு மட்டும் நினைக்காம இருந்துட்டீங்கனாலே கும்பராசில் இருக்கக்கூடிய தொழில் அதிபர்களுக்கு 2024ஆம் ஆண்டு நல்ல ஒரு மாற்றத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய வருடமா கண்டிப்பா அமைய போகுது. அதே மாதிரி கும்பராசியில் இருக்கக்கூடிய வேலையில இருக்கவங்களுக்கு வேலையில நிறைய டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. வேலையை எப்ப விட்டுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் சில பேருக்கு இருக்கும். காரணம் அந்த அளவுக்கு ஒரு நெருக்கடி கொடுப்பாங்க. அதே மாதிரி சில பேருக்கு இந்த நெருக்கடினால வேலையை விட்டுட்டு இந்த வேலையே வேண்டாம், நம்ம வேற வேலை தேடிக்கலாம் அப்படின்னு நினைச்சு வந்தவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இல்லாதனால இப்ப வேலை இல்லாம இருக்கீங்க. அதனால கொஞ்சம் கடன் அதிகமாயிடுச்சு, அதனால எதுவும் செய்ய முடியல. நான் முதல்ல கொஞ்சம் பணம்
பணம் சேமிச்சு வச்சிருந்தேன், அந்த பணத்தை வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்ப என்னால பணத்தை சேமிக்க முடியல, என்னோட ரெகுலர் கமிட்மெண்ட் எல்லாம் போனதுனால வாழ்க்கையே மாறிப்போய் விரக்தியா இருக்கேன். என்னால எதுவும் சாதிக்க முடியாது, எதுவும் செய்ய முடியாது என்ற ஒரு பயம் வந்துச்சு. நம்ம ஏஜ் தான் காரணமா, இல்ல நம்மளுக்கு நிஜமாவே நேரம் சரியில்லையா, இல்ல நம்மோட கெப்பாசிட்டி கம்மி ஆயிருச்சா அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள நிறைய வந்திருக்கும். காரணம் கும்பராசி அப்படின்னாவே பெருசா சாதிக்கணும், நம்ம ஒரே வேகத்தில் 4 வேலை செய்யணும் அப்படின்னு நினைச்சு செய்யும் போது ஏதாவது ஒரு வகையில் தடங்கல்கள் வந்து அந்த தடங்கள்னால இப்போ சுத்தமா எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை தான் கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கு. அதே மாதிரி வேலையில இருக்கிறவங்க நிறைய பேருக்கு வேலையில மாற்றம் பண்ணணும் நினைச்சு இருப்பீங்க, ஆனா எதுவுமே நடந்திருக்காது. நீங்க என்ன நிலையில் இருந்தாலும் சரி, அதற்கான வாய்ப்புகள் வரக்கூடிய நேரம் ஏப்ரல் மாசம் தான் இருக்கு. அதனால அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான மாற்றம் உள்ள வேலை கண்டிப்பா கிடைக்கும், அதுல ஒரு அங்கீகாரமும் கிடைக்கும், அதுல எந்த பிரச்சனையும் வராது. இந்த ஜனவரியில் இருந்து ஏப்ரல் வரைக்கும் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க, வேலையில கவனம் செலுத்தி பண்ணுங்க, இல்லனா வேலையிலும் நிறைய தொந்தரவு கண்டிப்பா வரும். அதனால வேலையில இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்க கூடிய நேரமாக இந்த 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாசம் வரைக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு கண்டிப்பா இருக்கு. அதே மாதிரி வெளிநாட்டுல வேலையில வெளிநாட்டு வேலைக்கு போய் சம்பாதிக்க நினைக்கிறவங்க அங்க போய் கொஞ்சம் சம்பாரிச்சு என்னோட குடும்பத்துல எல்லாத்துக்கும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன், நான் கடனை கட்டணும்னு நினைக்கிறேன், ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன், ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்றவங்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு ஒரு மகிழ்ச்சிகரமான வருடமாக இருக்கும். அதுவும் ஜனவரி மாசத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம். தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்ற மாதிரி கும்பராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய தை மாதத்துல கண்டிப்பா ஒரு மாற்றம் நடைபெறக்கூடிய நேரமாக கண்டிப்பா இருக்கும். அதுவும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல வெளிநாடு போறது, வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, வெளிநாட்டில் நீங்க பர்மனண்டா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய வருடமா கண்டிப்பா 2024ஆம் ஆண்டு இருக்க போகுது. அதே போல தொழில் பண்றவங்க வெளிநாட்டுல போய் தொழில் பண்ணணும், எக்ஸ்போர்ட் பண்ணணும், இம்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு 2024ஆம் ஆண்டு நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை கண்டிப்பா கொடுக்கும். அதனால அந்த வெளிநாட்டுல இருந்து தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் முயற்சி பண்ணினா கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா வரும். அதே மாதிரி கும்பராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு திருமணம் ஆகல அப்படிங்கிற பிரச்சனை இருக்கும், ஏன்னா உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் அதிகம் இருக்கும். நீங்க உங்கள மாதிரியே வரக்கூடிய பொண்ணும் இருக்கணும், நம்ம எப்படி பெருசா சாதிக்க நினைக்கிறோமோ அதே போல வர பொண்ணும் நிறைய சம்பாதிக்கணும், நல்ல வேலை பார்க்கணும், நல்ல அழகா இருக்கணும்னு உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் அதிகம் இருக்கும். அந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கறனால தான் நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்கு. அதுவும் இல்லாம உங்களுக்கு 7.5 சனியும் நடக்குது, ஜென்ம சனியும் நடக்கிறதுனால நிறைய பேர் பொண்ணு பார்த்து நீங்க வேணான்னு சொல்லிருக்கீங்க. சில வரன் நீங்க நிறைய தேடி செலக்ட் பண்ணி ஓகே சொல்லும் போது அவங்க வேண்டான்னு சொல்லுவாங்க, அதனால ரொம்ப வெறுத்து போய் என்னடா இது எவ்வளவோ வரன் பாக்குறோம் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கல. அதுவும் உங்க அப்பா அம்மாலாம் உங்களுக்காக ஜாதகத்தை எடுத்துட்டு ஒவ்வொரு கல்யாணத்துக்கு போகும்போதும் என் பையனுக்கு கல்யாணமே ஆகல, என் பொண்ணுக்கு வரன் கிடைக்கலன்னு நிறைய வருத்த பாடுவாங்க. அவங்களும் கடைசில வெறுத்து போய் என்னடா இது எவ்வளோ வரன் பார்த்தும் நமக்கு மட்டும் கிடைக்கல, நம்ம சொந்தக்கார பசங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகுது, நம்ம பசங்களுக்கு ஆகா மாட்டிங்குதேன்னு ஒரு வருத்தத்துல ரொம்ப விரக்தில இருக்கக்கூடிய ஒரு சூழல் நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்க கவலை பட்டாதீங்க, வரக்கூடிய 2024ஆம் ஆண்டு ஏப்ரலுக்கு மேல கண்டிப்பா கும்பராசி அன்பர்கள் எல்லாருக்குமே திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் நேரமாக இருக்கு. நீங்க இந்த காலத்துல முயற்சி பண்ணீங்களா எந்த பிரச்சனையும் வராது, நல்ல சுமூகமான வாழ்க்கை கிடைக்கும். 4 மாசம் மட்டும் கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க, பக்காவா அமையும். அதோட உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் குறைச்சிக்கோங்க, குறைச்சிட்டு பண்ணீங்கன்னா 2024ஆம் ஆண்டுல திருமணம் நடைபெறக்கூடிய வருடமாக கும்பராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. அதே மாதிரி திருமணம் ஆன கும்பராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமா இருங்க, ஏன்னா ஜென்ம சனி நடக்கிறதுனால நீங்க எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடக்காது. அதனால அந்த கோவத்தை உங்க வீட்ல காட்டுவீங்க, கடைசில வீட்ல தான் வந்து வெடிக்கிற மாதிரி இருக்கும். அது வேலை இல்லாதனால வரக்கூடிய பிரச்சனைகளாகவும் இருக்கலாம், அல்லது தொழில்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக
காரணமாக கூட இருக்கலாம், இல்ல வேற ஏதோ சம்பந்தமான பிரச்சனைகளாகவும் இருக்கலாம். அந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்க வீட்ல தான் அது வெடிக்கும். உங்க மனைவி கிட்ட, உங்க கணவர் கிட்ட உங்க பிரச்சனையை அதிகமா காமிக்கும் போது அதுல நிறைய தொந்தரவு வரும். கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே 2024ஆம் ஆண்டு குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. உங்களுக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பா ஏற்படுத்த கூட வருடமாக இங்க 2024ஆம் ஆண்டு இருக்கும். அதனால இந்த வருடத்தை நீங்க கொஞ்சம் சுமூகமா வாழும்படி நடந்துக்கோங்க. அதே மாதிரி திருமணமாகி பிரிஞ்சவங்களுக்கு மறுதிருமணம் 2024ஆம் ஆண்டு கண்டிப்பா நடக்கும் நேரம். அதுக்கான முயற்சிகள் பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். கடந்த கால கட்டத்துல சில பேர் மறு திருமணத்துக்கு முயற்சி பண்ணி ஒன்னும் நடக்கல. நிறைய பொண்ணு பாக்குறோம், நிறைய பையன் பாக்குறோம், ஆனா எதுவும் கைகூடி வரல. அப்படி நினைக்கிறவங்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டுல கண்டிப்பா அந்த வாய்ப்புகள் மறுதிருமணம் பெற்று நீங்க சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பா கும்பராசி அன்பர்களுக்கு அமைய போகுது. அதே மாதிரி இந்த கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அது நீங்க நினைச்சாலும் சரி, நினைக்காவிட்டாலும் சரி, ஏதாவது வகையில உங்களுக்கு தொந்தரவுகள் வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்துக்கு மேல அந்த நேரத்துல பூர்வீக சம்பந்தமான பிரச்சனையை கையில் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா சுமூகமா முடிஞ்சு அதுல உங்களுக்கு பொருளாதார வசதியோ இல்ல அந்த இடமோ இல்ல பூர்வீக சொத்தோ வருவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளன. வருடமாக 2024ஆம் ஆண்டு அமைய போகிறது. அதேபோல் கும்பராசி அன்பர்களுக்கு இடம் விக்கலை, வீடு விக்கலை, அந்த மாதிரி சில பிரச்சனைகள் நிறைய இருக்கும். அவங்க எல்லாருக்குமே 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாசத்துக்கு மேல உங்களுடைய வீடு விக்கும், இதன் விக்கும். அதனால உங்களோட கடன் பிரச்சனைகள் குறையும். அந்த நேரத்துல இடமும் நல்ல ரேட்ல போகும். அதன் மூலம் வரக்கூடிய பணம் உங்களுக்கு தேவையான செலவுக்கு பயன்படும். அதுவரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த இடம் நல்ல விலைக்கு விக்கும். அதனால உங்க பிரச்சனை எல்லாமே குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. ஆண்டாக 2024ஆம் ஆண்டு அமைய போகிறது. அதே போல மாணவர்களுக்கும் ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக 2024ஆம் ஆண்டு இருக்க போகுது. நிறைய பேருக்கு நீங்க நினைச்ச மாதிரி ஒரு படிப்பு, நீங்க நினைச்ச மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பா வாய்ப்புகள் உள்ள வருடமாக 2024ஆம் ஆண்டு இருக்கும். மொத்தத்துல கும்பராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நோக்கி, ஒரு வளர்ச்சியை நோக்கி நகரக்கூடிய வருடமாக 2024ஆம் ஆண்டு அமைய போகிறது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நவகிரக விஞ்ஞான ஜோதிடம். இந்த பதிவு பயனுள்ளதா இருந்தா உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோ ஓட தகவல்கள் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.